ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காலேஜ்னா ஜிசிடி கோயம்புத்தூர் தான். இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்குது, தென் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜிசிடி கோயம்புத்தூர், ஓகேங்களா, அது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கிறது ஒரு ஃபியூ காலேஜஸ் தான். அதில் ஒரு முக்கியமான காலேஜ் தான் ஜிசிடி கோயம்புத்தூர். இல்லை, இந்த காலேஜில் ஓகேங்களா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நமக்கு என்ன, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இல்லை, இந்த காலேஜில் இது ஜிசிடி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூரில் தரங்கம் ரோடு, ஓகேங்களா, அங்கே இருக்குது. தரங்கம் ரோட்டில் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து உங்களுக்கு ஜங்ஷன் வந்து 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நியரஸ்ட்டு பேங்க் வந்து 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.gct.ac.in இதுதான் வந்து வெப்சைட்டு. ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா. இங்கே நியர்லி பார்த்தீங்கன்னா 9 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. 9 கோர்சஸில் இங்கே ஒரு 7 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட்டட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இல்லைங்களா, உங்களுக்கு 7 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டஸ்ட் கோர்சஸ் எல்லாமே வந்து 1986 வரைக்கும் முன்னாடியே 7 கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து 2001லேயும், தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 2002ல் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் அவைலபிளாக இருக்குது. வெஜிடேரியன் தான். தென் மெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 per month வரும். தென் ரூம் ரேட் வந்து 200 rupees. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் 250, ரொம்ப கம்மியாக, கவர்மெண்ட் காலேஜில் கம்மியாக தான் இருக்கும். தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சரிங்களா. இதுதான் வந்து ஜிசிடி கோயம்புத்தூரில் எங்களுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸு. தென் அடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் இன்டேக் 66 தான். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 178.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 172, தென் பிசிஎம் 172.5, எம்பிசி 168.5, தென் எஸ்சி 157.5, தென் எஸ்சிஏ 155.5, தென் எஸ்டி 176 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூரில் இங்கே வந்து டபுள் இன்டேக் 120 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 186 வரைக்கும் போயிருக்கு. பிசி 182, பிசிஎம் 179, தென் எம்பிசி 179, எஸ்சி 168.5, தென் எஸ்சிஏ 158 வரைக்கும் போயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த வருஷம் 191.5லேருந்து 182 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 186.5லேருந்து 175 வரைக்கும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் டாப்பில் இருக்கனால இது ஒரு கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்குது. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 195 வரைக்கும் போயிருக்கு. பிசி 193.5, பிசிஎம் 193, எம்பிசி 193, எஸ்சி 186.5, எஸ்சிஏ 182, தென் எஸ்டி 190.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் இது வந்து 199லேருந்து 193 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 179.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 173.5, தென் பிசிஎம் 168, தென் எம்பிசி 169, தென் எஸ்சி 157, தென் எஸ்சிஏ 152, எஸ்டி 175.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 189.5லேருந்து 176 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜினா டபுள் இன்டேக் 120 சீட்ஸு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. பிசி 188, தென் பிசிஎம் 183.5, தென் எம்பிசி 189, தென் எஸ்சி 173.5, தென் எஸ்சிஏ 157.5 வரைக்கும் போயிருச்சு. எஸ்டி வந்து 160. தென் இந்த வருஷம் 193லேருந்து 187 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. தென் பிசி 192, 191, தென் பிசிஎம் 191.5, தென் எம்பிசி 191, தென் எஸ்சி 180.6, தென் எஸ்சிஏ 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் இந்த வருஷம் 196லேருந்து 190 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 195.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 194, தென் பிசிஎம் 194, தென் எம்பிசி 193.5, தென் எஸ்சி 187, தென் எஸ்சிஏ 194.5, எஸ்டி 189.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 198.5லேருந்து 194 வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் இருக்குது, டாப்பில் இருக்குது. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 194.5,
then BCM 194, then MBC 195, then SC 188.5, then SCA 186 வரைக்கும் 186.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 198லேருந்து 194 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இங்கே டபுள் இன்டேக்கு 120 சீட்ஸு. உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி 192.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 175, தென் பிசிஎம் 170.5, தென் MBC 174.5, தென் SC 173, SCA 153, தென் ST 157. இந்த வருஷம் 191.5லேருந்து 179 வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் சிஎஸ்சி அண்ட் ஐடி இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 195க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு 195க்கு மேலே இருந்தால் பாசிபிள் இருக்குது. தென் தென் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 190 அபோவ் வந்து வாய்ப்புகள் இருக்குது. தென் அதை தவிர்த்து இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் 180 கட் ஆஃப் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இங்கே எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ரெண்டுமே வந்து மூணுமே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இன்டேக் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 180 கீழே இருக்கவங்க இதை நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 195 மேலே இருந்தால் தான் பாசிபிள். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 மேலே இருந்தால் அப்போ தான் பாசிபிள். தென் அதே மாதிரி வந்து 180க்கு மேலே இருக்கிறவங்க, ஓகேங்களா, 190க்கு மேலே இருக்கிறவங்க, இங்கே 180க்கு மேலே இருக்கிறவங்க மெக்கானிக்கல், சிவில், தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மூணுமே பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸை டபுள் இன்டேக்கு 190க்கு மேலே டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் வேணும்னா, தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.